ஹாய் ஹலோ மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கிவி குரல். என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம கதைக்குள்ள போலாமா? அத்தியாயம் 7. அம்மா பசிக்குது. இதோ ஆச்சு, 2 பேரும் வந்து எடுத்துக்கோங்க. கேழ்வரகு கூழ் 2 டம்ளர் நிறைய நிரப்பி பிள்ளைகளுக்கு ஆளு கொஞ்சம் கொடுத்தவள் தானும் குடிக்க அமர்ந்தாள். பவளக்கொடி வேலை பார்க்கும் பள்ளிக்கும் இவர்கள் வீட்டிற்கும் நடந்து செல்லும் தொலைவுதான். மிஞ்சி போனால் 20 நிமிடங்கள் மட்டுமே ஆகும். பிள்ளைகளுடன் அன்றைய பள்ளி நிகழ்வை கேட்டுக்கொண்டே வீடு வந்து சேர்வார்கள். வீடு வந்ததும் தங்களை சுத்தப்படுத்திக் கொண்டு இவள் ஏதேனும் பிள்ளைகளுக்கு சத்துணவு செய்ய, பிள்ளைகள் வேறு உடை மாற்றிக்கொண்டு வீட்டை பெருக்கி முடித்து வந்து தொலைக்காட்சி முன்னே அமர்ந்து விடுவார்கள். சாப்பிட்டவுடன் படிக்க ஆரம்பிக்க வேண்டுமே, அதுவரை கார்ட்டூன் பார்க்க அமர்வார்கள். டே சின்சான் வைடா, அது போரிங் டி, நரத்த வைக்கிறேன். ஐயா, அவனுக்கு பாதி கண்ணே இருக்காது. ஏய், அதுதான் டி ஸ்டைலு என்று இங்கு ரிமோட் சண்டை நடக்க, அதற்குள்ளே கேழ்வரகு கூழ் வர பொதுவான ஒரு கார்ட்டூன் வைத்து பார்த்து கொண்டே குடித்தார்கள் மழலைகள். பட்டூஸ், 1 hour தான் டைம், அதுக்குள்ள ஹோம்ஒர்க் எழுதியிருக்கணும். காலாண்டு வரப்போகுது. டெய்லி 1 hour ஒரு பாடம் படிச்சு எனக்கு எழுதி காட்டணும். ஓகேவா? ஓகேம்மா. இன்னைக்கு நீங்க யாரோ இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்காங்கன்னு போனீங்களே, என்ன சொன்னாங்க? யார் வந்தாங்க? மகனின் பேச்சில் மெலிதாக சிரித்தவள், அப்படியே உங்க அப்பா மாதிரி உனக்கு எவ்வளவு ஞாபக சக்திடா. மகனின் தலையை தடவி விட்டவளுக்கு காதலித்து கரம் பிடித்து இப்படி பாதையில் விட்டு சென்ற கணவன் நினைவில் கண்கள் கலங்கியது. அம்மா, ஒரு சொட்டு கண்ணீர் வெளியே வரும் முன் மகனின் கைகள் கண்ணை துடைக்க, அதற்கும் காதலன் ஞாபகம் வர, ஒண்ணு இல்லடா, கண்ணுல தூசி விழுந்துருச்சு போல. என்ன கேட்ட? இன்ஸ்பெக்ஷனுக்கு யார் வந்தான்னா, நம்ம ஸ்கூல் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கவுன்சிலர் சார் வந்தார்ல, அவர் தாண்டா வந்தாரு. நம்ம ஸ்கூல்ல என்னெல்லாம் குறைபாடுன்னு நிறைய கேள்வி கேட்டாரு. நான் அதுல குறிப்பா ஃபர்ஸ்டா ஒன்னு எழுதி கொடுத்தேன். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சத்துணவு சாப்பாடாமா? ஆமா, சத்துணவு சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நல்லா தரமா வேணும்னு கேட்டிருக்கேன்டா. அதுல நடக்கிற ஊழலை பத்தியும் யார் பேரையும் குறிப்பிடாம சின்னதா ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்து சொல்லியிருக்கேன்டா. ஆம், கவின் கவிதா இருவரும் அந்த பள்ளியில் உள்ள சத்துணவில் தான் காலை மதியம் சாப்பிடுவார்கள். காரணம், இலவச அரசு பள்ளி சலுகை எல்லாம் வேண்டும் என்றால் அந்த சத்துணவு சாப்பாடு சாப்பிடும் குழந்தைகளுக்கு மட்டுமே கிடைக்குமாம். பின் குறிப்பு, நான் பள்ளி காலத்தில் இதுதான் அரசு பள்ளியில், குறிப்பாக என் பள்ளியில் இருந்த நிலவரம் மக்களே, யாரையும் இது புண்படுத்துறதுக்காக எழுதவில்லை. இவர்களுக்கு அந்த சலுகை வேண்டுமே, அதனாலேயே குழந்தைகள் தாங்களும் அதையே சாப்பிட்டுக் கொள்கிறோம் என்று சொல்ல, இவளும் சரி என்று ஒற்றுக்கொண்டாள். அதனால்தான் இருவரும் காலையில் காஃபி டீக்கு பதிலாக ஒரு டம்ளர் சத்துபானம் தான். மாலை பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த பிறகும் அதே போல ஒரு டம்ளரில் வேறு ஒரு சத்துபானம் தான். இரவு உணவும் சத்தாக கொடுப்பாள், தன்னால் முடிந்த அளவிற்கு. சத்துணவு சாப்பாட்டை புறக்கணித்தால் அரசு சலுகையாக கிடைக்கும் அத்தனையும் தங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்க, பிள்ளைகளோ 2 நேரம் மட்டும் தானே, நாங்களே அட்ஜஸ்ட் செய்து சாப்பிட்டுக் கொள்வோம் என்று அன்னையின் மனமறிந்து பிள்ளைகள் கூறினார்கள். சத்துணவு சாப்பாட்டில் சிறு சிறு ஊழல்கள் நடக்கத்தான் செய்கிறது. உதாரணத்திற்கு, ஒரு வேளை சாப்பாடு இத்தனை குழந்தைகளுக்கு இவ்வளவு பருப்பு போட்டு சாம்பார் வைக்க வேண்டும் என்றால் அதில் பாதி பருப்பை உணவு சமைக்கும் ஆட்கள் எடுத்துக்கொண்டு மீதி மட்டுமே சாம்பார் வைத்து அதில் 1 குடம் தண்ணீர் ஊற்றி அதில் என்ன இருக்கிறது என்று கூட தெரியாத அளவிற்கு இருக்கும். மற்றபடி இந்த கெட்டு போன உணவை கொடுப்பது, அது மாதிரி எல்லாம் ஆகச்சிறந்த ஊழல் இல்லை. ஆனால் காய்கறி, முட்டை, சுண்டல் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் அரசு கூறியிருக்கும் அளவிற்கு சற்று குறைவாகவே பிள்ளைகளுக்கு வந்து சேரும். மீதியை அங்கு சமைக்கும் வேலையாட்கள் சுருட்டி செல்வார்கள். மணிமாறன் வந்து குறைகளை எழுதி கொடு என்று கேட்க, இவளும் மடமடவென்று முதலில் ஆரம்பித்தது சத்துணவில் நடக்கும் ஊழலைத்தான். எழுதி கொடுத்திருக்கேன்டா, பாப்போம். இது மாதிரி எத்தனை மொட்டை பெட்டிஷன் நான் கவர்மெண்ட்டுக்கு போட்டு இருப்பேன். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல சத்துணவுல நிறைய ஊழல் நடக்குதுன்னு யாரு கேட்டிருக்கா இது வரைக்கும்? இவரு மட்டும் கேக்குறதுக்கு.
அம்மா, இந்த சாரு நல்லவராத்தான் தெரியுறாரு. அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நம்ம கிளாஸ்க்கு ஸ்வீட் கொடுக்க வந்தாரா, நானும் கவியும் பாதி பாதி ஸ்வீட் உனக்கு எடுத்து வைக்கிறத நோட் பண்ணி வந்து எங்க கிட்ட கேட்டாரு. உனக்கு எடுத்து வைக்கிறோன்னு சொன்னதுமே மறுபடியும் அதே மாதிரி ஸ்வீட் எங்க எல்லாருக்கும் 2 மடங்கா கொடுக்க ஏற்பாடு பண்ணாரு தெரியுமா. அவரு ரொம்ப ஸ்வீட்மா. இன்னும் நம்ம ஸ்கூல்ல நடக்கிற எல்லாத்தையும் அந்த சார் கிட்ட நீ சொல்லிடுமா ப்ளீஸ். ஒரே நாள்ல எல்லாத்தையும் சொன்னா பயந்து ஓடிட போறாருடா. இப்ப நமக்கு தேவையான நெருக்கடியான விஷயத்த மட்டும்தான் நான் எழுதி இருக்கேன். ஆனா முழுசா சோப்பு போட்டு குளிக்க வைக்கிற மாதிரி நம்ம ஸ்கூல்ல அத்தனை அழுக்கு இருக்கு. என்னத்த பண்ண, இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் மட்டும் எழுதி கொடுத்துருக்கேன். மறுபடியும் அவர் எப்ப இன்ஃபெக்ஷன் வருவாரோ, இதெல்லாம் எப்ப சரி பண்றாரோ அதுக்கப்புறம் பார்த்துப்போம். சரிம்மா, சரி நேரமாச்சு, நீங்க போய் ரூம்ல படிக்க உட்காருங்க என்றவள் தானும் புத்தக பையுடன் அமர்ந்து விட்டாள். பவளக்கொடி ஒரு சிறந்த தாய் மட்டுமல்ல, நல்ல ஆசிரியரும் கூட. புத்தகத்தில் இருப்பதை பார்த்து அப்படியே ஒப்பிக்கும் சில சராசரி ஆசிரியர்கள் போல அல்ல. அது ஏன் வந்தது, எப்படி வந்தது என்று ஆராய்ந்து குழந்தைகளுக்கு தன்னால் முடிந்த மட்டும் அதை பற்றிய முழு விவரமும் புகுத்த வேண்டும் என்று நினைப்பவள். அதனாலேயே அவளும் முதல் நாள் மாலையே அடுத்த நாள் எடுக்க வேண்டிய பாடத்திற்கான குறிப்பெல்லாம் தன்னுடைய நோட்டில் எழுதி வைத்துக் கொண்டு அதை பார்க்காமல் மனப்பாடமும் செய்து வைத்து அதன்படிதான் பாடம் எடுப்பாள். அது போக தினமும் 10 நிமிடம் பாடம் அல்லாது நல்லொழுக்கம், பொது அறிவு, வாழ்க்கை குறிப்பு, தியானம் போன்ற இதர விஷயங்களும் சொல்லிக் கொடுப்பாள். கதவு தட்டும் சத்தம் கேட்டு புருவம் சுருங்க யோசித்தவள் தயங்கி கதவை திறந்தாள். அவளை வந்து பார்க்கத்தான் நாதி இல்லையே, பின்னர் யார் வருவார்கள் என்ற யோசனைதான். ஹாய் கொடி மேடம். முகத்தில் மாஸ்க், கண்ணில் கூலர்ஸ், ப்ளூ ஜீன்ஸ், பிளாக் டி-ஷர்ட் என்று அடையாளம் தெரியாத அளவு வந்து நின்றான் மணிமாறன். ஆனால் இவள் மட்டும் அவனை கண்டதேனோ. சார், நீங்களா? இங்க எதுக்கு வந்தீங்க? வீட்டுக்கு வந்தவன உள்ள கூப்பிட மாட்டியா? அவர் வீட்டுல இல்லாம யாரையும் நான் உள்ள அனுமதிக்கிறது இல்ல சார். ஏய் கொடி, பழி வாங்காத. நான் வந்தது யாருக்கும் தெரியாது. வெளியில நின்னா கூட்டம் சேர்ந்துடும், பாதுகாப்பும் வேண்டும், பாதுகாப்பு கூட வேண்டான்னு வந்திருக்கேன் என்றவள் ஒதுங்கிக் கொள்ள சிறு புன்னகையுடன் நெற்றியை இடிக்கும் நிலைப்படியில் குனிந்து உள்ளே சென்றான் மாறன். வாசலில் நிற்கும் இருசக்கர வாகனத்தை பார்த்தவளுக்கு பெருமூச்சுதான் வந்தது. கதவை முழுவதுமாக சாற்றாமல் சிறிது திறப்பு வைத்துவிட்டு திரும்ப அவனோ மாஸ்க், கூலர் கலட்டி விட்டு வீட்டை சுத்தி பார்த்து கொண்டு நின்றான். நண்பன் எங்க போயிருக்காரு? பிள்ளைங்க எங்க கொடி? அப்பவே கட்சியில மாஸ்க் கட்டிட்டு சுத்துவான் ஆளு. ஏன் இவ்ளோ சின்ன வீடா எடுத்து வச்சிருக்கிறான்? என்ன கூறுவாள் அவள் மௌனமே மொழியாக. சாரி கொடி, அவசரமா ஓடி வந்தேன், பிள்ளைங்களுக்கு ஒன்னும் வாங்கல. எங்க அந்த ரூம்ல இருக்காங்களா குட்டிங்க? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? வெகு உரிமையாக உள்ளறையை தட்ட உள்ளுக்குள் இருந்து 2 குழந்தைகளும் தங்கள் கையில் வைத்திருக்கும் புத்தகத்துடன் வெளியே வந்தது. பார்த்தவனுக்கு அதிர்ச்சி, அந்த பிஞ்சுகளுக்கோ மகிழ்ச்சி. ஐ, நம்ம ஸ்கூல்ல வந்த கவுன்சிலர் சார் நம்ம வீட்டுக்கா? எங்களை பக்கவா வந்தீங்க? இரண்டும் அவனின் இருபக்க கையை பிடித்து கொண்டு தொங்க அந்த 10க்கு 10 படுக்கை அறையில் ஒரு குட்டி ஸ்லாபில் ஒருவன் புகைப்படம், அதில் மாலை போட்டு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து விளக்கு ஏற்றப்பட்டிருந்தது. மாறன் தன் உயரம், பதவி, ஆண் என்பதை மறந்து கண்ணில் இருந்து நிற்காமல் நீர் வழிய, கவின் உள்ள போங்க, படிச்சுட்டு வந்து அங்கிள் கிட்ட பேசலாம் என்றவள் குழந்தைகளை அறைக்குள் அனுப்பி கதவை சாற்றிவிட்டு தொண்டையை செருமினாள். பின்னே கதவு மூடியது கூட புத்தியில் உரைக்காமல் மூடிய கதவை வெறித்து பார்த்து கொண்டு நின்றவனை என்ன சொல்ல? கொடி, மணி மணி. அவர் நான் வாழ 2 உயிரை கொடுத்துட்டு என் உயிரையும் அவரோடைய சேர்த்து எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. எப்போ, எப்படி? அதை தெரிஞ்சு நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? கொடி, நான் மாறேன். கவுன்சிலர் சார் கூட நட்பு கொண்டாடுற அளவு எங்க நிலைமை இல்ல சார். மணி இல்லைன்னு தெரிஞ்சா அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணுவீங்களோன்னு தான் நான் உங்ககிட்ட இத பத்தி சொல்லவே இல்லை. தொந்தரவா? நான் தப்பான அர்த்தத்துல சொல்லல சார். உங்க கருணை, கரிசனம் எங்களுக்கு வேண்டாம், அவ்வளவுதான்.
மணி இல்லைன்னு தெரிஞ்சு உங்களை தனியா விட்டுட்டு போக என்னால எப்படி கொடி முடியும்? ஏன் முடியாது? ஏன் முடியாதுங்கிறேன். இத்தனை வருஷமா தனியா தானே இருக்கோம். உங்க அரசியல்லாம் எங்க குடும்பத்துல பண்ண வேண்டாம் சார். கட்சி உறுப்பினரா செத்த என் புருஷன் உயிருக்கு ஈடாதான் எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் போஸ்டும், தகப்பன் இல்லாத என் பிள்ளைங்களுக்கு அரசு சலுகை, படிப்பு, அது போக விதவை தொகைன்னு எல்லாம் கிடைக்குது. இதுவே எங்களுக்கு போதும் என்றவள் அவனை கையை கூப்பிட்டு வெளியே செல்ல கண்ணை காட்ட, இப்பொழுதுதான் மாறன் சிலைக்கு உயிர் வந்தது போலும். அவளின் விதவை என்ற வார்த்தையை காதை பொத்தி கொண்டு கண்களை மூடி அங்கேயே முழங்கால் போட்டு அழுக ஆரம்பித்து விட்டான் மணிமாறன். உன்னை மட்டுமே சுமந்த மனதிற்கு வேறொருவன் வைத்த திலகம் சுமந்த உன் நெற்றியே நிறைவானது. இன்று உன்னை நான் காணும் கோலத்தை விட. அத்தியாயம் 8. கவுன்சிலர் சார். சத்தம் வராமல் குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தவன் இவளின் அழைப்பில் நிமிர்ந்து பார்த்தான். என் மகன் அவங்க அப்பா மாதிரி ரூம்ல உட்கார்ந்து இருந்தாலும் அவன் கவனம் எல்லாம் இங்கத்தான் இருக்கும். சோ உங்க வீட்டுக்கு போய் பீதி அழுகுறீங்களா? கையை கட்டி கொண்டு தீர்க்கமாக இவள் கூற அவனுக்கு அடிபட்ட உணர்வு. இவளுக்கு தன் மேல் இவ்வளவு கோபம் இருக்க தான் என்னதான் செய்தோம் என்பதே புரியவில்லை. எழுந்து அழுத விழியை அழுத்தமாக துடைத்தவன் கோபத்திலும் அழுகையிலும் சிவந்த நாசியை மறைக்கவும், கோவைப்பழம் போல சிவந்த விழிகளை மறைக்கவும் மீண்டும் மாஸ்க் மற்றும் கூலர் அணிந்து அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெளியே சென்றான். அவன் பின்னே சென்று கதவை அடைக்க வந்தவளுக்கு கதவின் பக்கவாட்டில் உள்ள சுவரில் காதை வைத்துக் கொண்டு நிற்கும் அவளின் வீட்டு உரிமையாளரை பார்த்து சிரிப்புத்தான் வந்தது. 2 வருடமாக நடக்கும் கூத்துதானே இது. என்ன பண்றீங்க? இது என் வீடு, எங்க வேணுமோ நிப்பேன். சரி நில்லுங்க என்றவள் கதவை சாற்ற முனைய, ஏய் நில்லு, ஏதோ ஆம்பளை வந்துட்டு போறான். யாரு? உங்க அண்ணனா? எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க என் பிள்ளைங்களை தவிர யாரும் இல்ல. அப்போ இப்ப வந்தது ஃப்ரெண்டு. ஓ ஏ பவளம் நில்றி. அது என்ன ஃப்ரெண்டு மூஞ்சி மூடி வரான்? அத போய் அவன்கிட்டயே கேளுங்க. இந்த குசும்பு பேச்செல்லாம் என்கிட்ட வேணாண்டி. புருஷன் இல்லாத வீட்டுக்கு ஆம்பளை வந்து போனா என்னன்னு நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? உன்னை என்னவும் நினைக்கட்டும்டி. ஆனா நீ ஏன் மருமகளா போறியே? யாரு சொன்னா? யாரு சொல்லணும்? நான் தான் சொல்லுவேன். தள்ளுங்க. வெட்டி பேச்சு பேசிட்டு உங்க மகன் வந்தாருன்னா பேசுற உங்க வாயிலேயே வெட்டுவாரு. வெட்டுவாண்டி வெட்டுவான். ரவுடி பைய முழு நேரமும் குடிக்கிறான். நான் ஓங்கி தள்ளுனா போய் விழுந்துடுவான். யாரு விழுவா? பின்னாடி கேட்ட முரட்டு குரலில் அந்த பெண் நடுங்கி, இல்ல சாமி, பவளத்துக்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏன் 2 பேருக்கும் வேற வேலை வெட்டி இல்லையா? இவனுக்கு 1000 வேலை கிடக்குது பாரு குடிகாரன் என்று சடசடத்தவள் உள்ளே செல்ல, உனக்கு என்ன இழிப்பு? யார் அந்த கருப்பு சட்டை? கவுன்சிலர். ஓ அவனா? என்னவா? மணி ஃப்ரெண்டு. சரி கதவை சாத்திக்கோ, நிறைய நாய் தெருவுல சுத்திக்கிட்டு இருக்குது என்றவள் சாட்சியை கதவுக்கு பின்னே நின்று மெல்ல சிரித்து கொண்டாள். ஊர்ல இல்லாத காதல் பண்ணிட்டு இவன் கூட்டுற ஏழரை இருக்கே. என்ன கூட்டுறாங்க? இல்ல சாமி, வீடு கூட்டி அப்பா படத்துக்கு விளக்கு ஏத்தணும்னு. இருந்தவரை விளக்கு பிடிச்சது காணாதா? சோத்த எடுத்து வை என்றவன் முகம் கழுவ சென்று விட்டான். அவன் திருமூர்த்தி. வாட்ட சாட்டமான உருவம். தாடியில் முகமா இல்லை முகத்தில் தாடியா என்பது போல வெட்டப்படாத தாடி, சிரிக்காத வெறப்பு மூஞ்சி. தாய்க்கு ஒரே மகன். படிப்பு ஏறவில்லை, படிக்கவில்லை என்பதை விட ஓவர் செல்லம். எந்நேரமும் விலைமாதுகள் வீட்டில் இருக்கும் கணவன் கொடுத்த ஒரே ஆறுதல் மகன் மட்டுமே. அதனாலேயே அவன் இஷ்டம் போல தாயும் விட இப்போது அதுவே துயரானது. திருமூர்த்தி படிக்கவில்லை என்றாலும் 10 பருவத்தில் தலை அஜித் ரசிகன் என்பதால் ஆசைப்பட அஜித் போல அழகாக தன்னை மெருகேற்றிக் கொண்டான். அவன் அழகுக்கு நிறைய பெண்கள் இவன் மீது காதலில் விழ, அதில் ஒன்று மேல் இவனுக்கும் காதல் வர இருவரும் காதலிக்க ஆரம்பித்தார்கள். 10 வயது திருமூர்த்தி காதலித்தது 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை. அவன் காதலை சொன்னது முதலில் அன்னையிடம்தான். மகன் காதல் வந்தால் இன்னும் சிறப்பாக இருப்பான் என்று ஆசீர்வதிக்க, அவன் படித்த படிப்புக்கு அவனுக்கு கிடைத்தது கூலி வேலைதான். கூலி வேலையில் அழுக்காக இருந்தாலும் காலை மாலை இவளை காண செல்ல மிடுக்காகவே செல்வான். 4 வருடம் காதல் நன்றாக தான் சென்றது. கிடைத்த வேலையெல்லாம் செய்து பணம் சம்பாதிக்க பள்ளி மாணவி கேட்டதெல்லாம் கிடைக்கும்.
இவன் வேலை, படிப்பு, குடும்பம் பற்றியெல்லாம் அவளுக்கு தெரியும். அதையும் தாண்டி அந்த வயது ஈர்ப்பு அவளின் கண்ணை மறைத்தது. நடுத்தர குடும்ப பெண் என்றாலும் நன்றாக படித்து கல்லூரியில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தாள். வாரணமாயிரம் சூர்யா பாடல் போல என்னோடு வா வீடு வரைக்கும், என் வீட்டை பார் என்னை பிடிக்கும் என்று திருமூர்த்தி பந்தாவாக பாடி அவளை அழைத்து கொண்டு அவன் வீட்டிற்கு செல்ல, அப்பொழுது இவர்கள் இருந்தது ஓடை பின்னே இருக்கும் சில ஓட்டு குடியிருப்புகளில் வாடகைக்கு. தெரு உள்ளே நுழையும் போதே முகம் சுளிக்க வைக்க கடினப்பட்டு திருமூர்த்திக்காக புன்னகையுடன் வீட்டிற்குள் நுழைய ஐயடா என்றானது. அவன் குறுகிய வீட்டில் தனியறை வசதி கூட இல்லை. மொத்தம் வீடு தீப்பெட்டி அளவுதான். அதில் ஒரு மரப்பலகை வைத்து அடுப்படிக்கு தடுப்பு போட்டிருக்க, அடுப்படி ஓரத்தில் குட்டியாக தரையில் மேடு எழுப்பி நீர் வெளியேற்ற ஓட்டை இருக்க, அதில் திருமூர்த்தி தாய் பாவாடையில் குளித்துக் கொண்டிருந்தாள். இவள் பார்த்ததும் திரும்பிக் கொள்ள, அம்மா காலையிலே சொன்னேன்ல இன்னைக்கு உன் மருமகளை கூட்டிட்டு வருவேன்னு. அட அதுக்குள்ள குளிச்சிடலான்னு குளிச்சேன்டா. சமையல் எல்லாம் முடிச்சிட்டு ஒரே பிசு பிசுப்பு. அதுவும் முதலா மருமக புள்ள வரான்னு வீட்டை சுத்தம் எல்லாம் பண்ணவும் நேரம் ஆகி போச்சு தம்பி. சரி சரி சீக்கிரம் வா. ஒன்றும் சொல்லாமல் தன் காதலியை கூட்டிக் கொண்டு அடுப்படி தாண்டிய இடத்தில் போட்டிருக்கும் கயிற்று கட்டிலில் அமர வைக்க, திருவின் தாய் அடுப்படியில் உடை மாற்றிக் கொண்டிருந்தார். என்னத்தான் தீப்பெட்டி வீடாக இருந்தாலும் அனாவசிய பொருட்கள் ஒன்றும் இல்லாமல், அங்கே முகத்தை சுளிக்க வைக்க அருவருக்கத்தக்க என்று எதுவும் இல்லாமல் சுத்தமாகத்தான் பொருட்களை அடுக்கி வைத்திருந்தாள். இத்தனைக்கும் இவள் வருகிறாள் என்றுதான் பார்த்து பார்த்து செய்திருப்பார் போல. வீடு கழுவி துடைத்தது போல அத்தனை சுத்தமாகவும் அத்தனை அதை தாண்டியும் மனமாகவும் இருந்தது. நைஸ் ஸ்மெல் திரு. அது ஒண்ணு இல்லத்தா, நீ வரல, அதான் வீடெல்லாம் கூட்டி பெருக்கி ஒட்டடை அடிச்சு தொடச்சு அப்படியே அந்த கோகுல் சாண்டல் பவுடர் எடுத்து வீடு முழுக்க பரப்பி விட்டேன். அதான் மனமா இருக்கு. மகனிடம் கேட்ட கேள்விக்கு கையில் இருவருக்கும் காப்பியை கலந்து கொண்டு வந்த தாயே பதில் கூற, அந்த காப்பியை வாங்குவதா வேண்டாமா என்று முழித்து கொண்டிருந்தாள். காரணம், பையன் ஆணழகனாக இருக்க வீட்டில் அனைவரும் அழகாக இருப்பார்கள் என்று இவள் ஒரு கற்பனையில் இருக்க, தெருவின் அன்னையோ வத்தலும் தொத்தலுமாக குழி விழுந்த கண்கள், சுருங்கி போன தோள்கள், பூச்சி அரித்த பற்கள் என்று இருந்தாலும் அகோரமாகவெல்லாம் இல்லை. குடிகார புருஷனுக்கு வாக்கப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி தனி ஒருத்தியாக மகனை கஷ்டப்பட்டு ஆளாக்கி இருக்கிறார் என்பதின் தோற்ற வெளிப்பாடுதான் திருமூர்த்தியின் தாய். இல்ல ஆன்டி, காப்பி குடிக்க மாட்டேன். அதென்ன ஆன்டி பொண்டின்னு சொல்றது? வாய் நிறைய அத்தனை கூப்பிடு, அதுதானே அழகா இருக்கும். சரி, எப்ப பாரு காப்பி கடையில உன்னோட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தானே சொல்லுவான். அப்புறம் நீ காப்பி தண்ணி குடிக்க மாட்டேங்கிற? மோ, அது கோல்டு காப்பிமா. அது எப்படி போட சொல்லு, போட்டுருவோம். மா, அதுக்கு ஐஸ்லாம் வேணுமா? அப்படியா? மகாலட்சுமி மாதிரி மருமக நீ வீட்டுக்கு வந்துட்டனா, இதோ வேற வீடு கூட பார்த்து வச்சிருக்கிறான். நீ பள்ளிக்கூடம் முடிச்சிட்டேனா உன்னை கண்ணாலம் கட்டிக்கிறதுக்கு அந்த வீட்டுல குழுகுழு பெட்டியெல்லாம் வாங்கிக்கலாம். என்ன, நீ ஒண்ணு வசனப்படாத. மீன் குழம்பு வச்சிருக்கேன், ஒருவா சாப்பிடுறியா? இல்ல இல்ல ஆண்டி, அம்மா தேடுவாங்க என்றவளை அவன்தான் புரியாது பார்த்தான். பின்னே இது போல பெரிய ஹோட்டலுக்கு இவன் அழைத்து செல்லும் போதெல்லாம் வீட்டில் தேட போகிறார்கள் என்று இவன் கூறும் போது கூட, இன்னும் கொஞ்ச நேரம் உன்னோட இருக்கேனே என்று காதல் மொழி பேசி கொஞ்சியவள் இன்று பட்ட பகலில் அம்மா தேடுவார்கள் என்றால் அதற்கு மேல் வேறொன்றும் அவனுக்கு தவறாக யோசிக்க தோன்றவில்லை. ஒருவேளை தன் அண்ணியை பார்த்ததும் பயப்படுகிறாள் போல, பழகுவதற்கு தயங்குகிறாள், நாளாக ஆக சரியாகிவிடும் என்றுதான் அவனுக்கு யோசிக்க தோன்றியதே தவிர, தன் வீட்டையும் தன்னை சார்ந்தவர்களையும் அவள் அருவருப்பாக எண்ணித்தான் பார்க்கிறாள் என்று அப்பொழுது கூட அந்த மடையனுக்கு தோன்றவில்லை. ஒன்னு திங்காம கிளம்புதியே என்றவர் வேகமாக அடுப்படிக்குள் சென்று டப்பாவில் ஒளித்து வைத்திருந்த 200 ரூபாய் தாளை எடுத்து வந்து மகன் கையில் திணித்து, போகும் பொழுது ஏதாவது குடிக்க வாங்கி கொடுத்து வீட்டில் கொண்டு விடு என்று அனுப்பி வைத்தார். இவர்கள் இருவரும் வெளியே கிளம்ப வாசலுக்கு வர, சரியாக ஒரு பெண் முழுக்க அலங்காரத்தோடு வாசலில் வந்து திருமூர்த்தியின் தாயை தகாத சொற்கள் சொல்லி அழைத்து கொண்டு நின்றார். திருமூர்த்தியின் தந்தை வந்து தன்னிடம் பாக்கி வைத்து விட்டு சென்றதாகவும், இதுவே வாடிக்கை என்றும் கூறி இதுவரை திருவின் காதலி கேட்டிராத புது புது தமிழ் சொற்களை எல்லாம் பேசிக்கொண்டு நிற்க, இவள் தாயோ கையை பிசைந்து கொண்டு எவ்வளவு என்று கேட்க, அவள் 200 என்று 2 விரலை ஆட்டி காட்டவும்,
திருமூர்த்தி தன் தாயை முறைத்துவிட்டு கையில் இருந்த 200 ரூபாயை அந்த பெண்ணிடம் கொடுத்து அனுப்பிவிட்டு இவளை இழுத்து கொண்டு வெளியே சென்றான். அன்று திருமூர்த்திக்கு முழுக்கு போட்டவள் தான். அதற்கு பிறகு திரும்பியும் பார்க்கவில்லையே. அவள் மனதில் நினைத்த அத்தனையும் கூறி தனக்கும் உனக்கும் ஒத்து வராது என்று மூஞ்சியில் அடித்தார் போல் சொன்னது மட்டுமில்லாமல் 3 வருட கல்லூரி படிப்பை முடித்து வீட்டில் பார்த்த பையனை திருமணம் செய்து கொண்டு கிளம்பியும் விட்டாள். ஆசையாக காதலித்தவளை மறக்கவும் முடியாமல், வேறொருவனின் மனைவியாக இருக்கிறவளை நினைக்கவும் முடியாமல் தினம் தினம் குடிக்க அடிமையாக ஆரம்பித்து விட்டாள். ஆனாலும் அயராமல் உழைத்துத்தான் அவள் அசிங்கமாக எண்ணிய தன்னுடைய வீட்டை மாற்றி இதோ இப்பொழுது இருக்கும் புதிதாக சொந்தமாக வீடு வாங்கியதும் பக்கத்தில் இருக்கும் வீட்டையும் வாங்கி அதை கஷ்டப்படும் பவளக்குடிக்கு வாடகைக்கு விட்டது எல்லாம் நடந்தது. இதில் திருமூர்த்தியின் தந்தை அந்த வீட்டில் இருக்கும் பொழுதே நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட இவர்களுக்கும் தங்களை பிடித்த பீடை எல்லாம் அந்த வீட்டோடு சென்றது என்று புது வாழ்வை தொடங்க இந்த வீட்டிற்கு வந்து விட்டார்கள். ஆனால் என்ன பண்ணுவது? தினம் தினம் காதலியின் நினைவு வந்து கொள்ள குடிக்கு அடிமையானான். பவளக்குடி 2 குழந்தைகளுடன் விதவையாக வந்து இங்கு அடைக்கலம் கேட்க இறக்கப்பட்ட திருவின் தாயும் வாடகைக்கு விட்டுவிட்டாள். நாளாக பவளக்கொடி இளம் விதவை என்பதாலே சில ஆண்கள் வாசலில் வந்து நிற்கவும் இவளை ஓரம் கட்டி பேச என்று தொந்தரவு செய்ய திருமூர்த்தி கண்ணில் ஒரு நாள் அது பட்டுவிட அவர்களை அடித்து விழுத்து விட்டான். அதிலிருந்து பவளக்கொடியின் பக்கமே ஒருவரும் வருவதில்லை. அன்றிலிருந்து பவளக்கொடியை திருமூர்த்திக்கு திருமணம் செய்து வைத்தே ஆக வேண்டும் என்று திருமூர்த்தியின் தாய் நினைக்க அவனோ தன் உடன்பிறவா தங்கை போல இவளை பார்க்க சொந்த பந்தங்களால் ஏற்கனவே செருப்படி வாங்கியவளுக்கு மீண்டும் யாரையும் நம்ப பயம். அதனாலேயே தனக்கு உதவியவன் என்று மட்டும் இவள் நினைக்க மரியாதையுடன் அவனை கடக்க என்று இவர்கள் நாட்கள் செல்கிறது. அத்தியாயம் 9. பவளக்கொடி வீட்டிலிருந்து வேகமாக வந்த மாறன் தன் கட்சி அலுவலகம் சென்றான். அவனுக்குள் ஏகப்பட்ட கேள்விகள். அதற்கான பதிலை ஆளுங்கட்சி அதிகாரியாக நிமிஷத்தில் தெரிந்து கொள்ள அவனால் முடியும். ஆனால் அவனுக்கு அதை செய்ய மனம் விரும்பவில்லை. என் கொடி என்னை நம்பி அவளுக்கு நடந்த கசப்பை கூற வேண்டும் என்று யோசித்தவன் அவர்கள் இங்கு எப்போது வந்தார்கள், தன் நண்பன் எப்போது இறந்தான் என்பதை தெரிந்து கொள்ள தன் உதவியாளனுக்கு அழைப்பு விடுத்தான். சார், மணி சார் கல்யாணம் முடிஞ்ச கையோடவே இங்கேதான் வந்திருக்காரு போல. நம்ம அமைச்சர்கிட்ட தான் அடியாள வேலை பார்த்து அப்போதான் ஒரு என்கவுண்டர்ல இறந்து. மணிமாறனின் பிஏ மென்று முழுங்கினான். மாறனின் முகம் எப்போதும் சாந்தமாகத்தான் இருக்கும். பெரிதாக கோபப்பட மாட்டான். அது கூட அவனின் அரசியல் பலம் என்றும் சொல்லலாம். ஆனால் மாலை வந்தது முதல் கண்ணில் தீப்பொறி தெறிக்க நிற்கும் அவனை பார்க்கவே அங்கு இருக்க அனைவருக்கும் பயமாக இருந்தது. எப்போ இறந்திருக்கான்? 6 வருஷமாச்சு சார். என்னது, 6 வருஷமா? முன் போடப்பட்டிருக்கும் மேஜையை ஓங்கி அடிக்க அதுவோ இவன் அடிதாங்காது நொறுங்கி விழுந்தது இவன் மனம் போல. ஐயோ கடவுளே, 6 வருஷமா புருஷன் இல்லாம பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலோ. குடும்பம் வேற இவங்களை சேர்த்துக்கிட்டதா தெரியலையே. நான் இவளுக்காகத்தானே இன்னும் நம்பர் கூட மாத்தாம வச்சிருக்கேன். என்கிட்ட வந்திருக்கலாமே, ஏன்ட்ட சொல்லி இருக்கலாமே. அவ்வளோ என்ன நான் வேண்டாதவனா போயிட்டேன். ஏன் என் மேல இவ்வளோ கோபமா இருக்கா? தலையை பீத்து கொண்டவன் மீண்டும் நாற்காலியில் அமர்ந்து விட்டான். தன் முன்னே உடைந்து கிடக்கும் மேஜையை தன்னுடைய உதவியாளருக்கு கண்ணை காட்டிவிட்டு தனியாக இருக்கும் குட்டி ஓய்வறையில் சென்று தனியாக அமர்ந்து கொண்டான். ஏதோ ஒரு உந்துதலில் தன் கைபேசி எடுத்து தன் நண்பன் எண்ணுக்கு அழைக்க அதுவோ தற்சமயம் உபயோகத்தில் இல்லை என்று வந்தது. அடுத்து பள்ளியில் சுட்டு வந்த பவளக்கொடி எண்ணுக்கு அழைக்க ஹலோ மகள் பேசுகிறாள் என்று கீச்சு குரலில் தெரிந்தது. இவ்வளவு நேரம் இருந்த இறுக்கம் போன மாயம் தெரியவில்லை. ஹலோ, யாரு? கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. எங்க அம்மாவே 1/2 மணி நேரம் தான் கேம் விளையாட மொபைல் தருவாங்க. அதுலயும் இப்படி போனா போட்டா என்ன பண்றது என்று அவள் மொழியில் புலம்பியவள் அழைப்பை துண்டித்தாள். மீண்டும் சரியாக 1/2 மணி நேரம் கழித்து அழைப்பு விடுக்க இந்த முறை ஹலோ அம்மா வேலையா இருக்காங்க என்று பதில் மொழி கேட்காமல் போன் அணைக்கப்பட்டது மகனால். அலெக்சாண்டர் நெப்போலியன் போல மனம் தளராமல் மீண்டும் 1/2 மணி நேரம் கழித்து அழைப்பு விடுக்க ரிங் அடித்து ஓய்ந்தது. அழைப்பு எடுக்கப்படவில்லை. ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அழைப்பு விடுக்க
ஆனால் அந்த பக்கம் ஏற்கவே இல்லை. இதற்கிடையில் தன் அன்னை அழைப்பு வர மணியை பார்த்தான். இரவு 9 தாண்டியது. அதற்கு மேல் அவளுக்கு தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அங்கேயே கண்ணை மூடி படுத்தவனுக்கு கண்ணுக்குள் பவளக்கொடி மட்டுமே. சார் சார், பவ்யமாக பிஏ கதவை தட்ட, என்ன? அம்மா லைன்ல இருக்காங்க சார், குடு. கதவை சாற்றி விட்டு அவன் கிளம்ப, எதுக்கு இதுல கால் பண்றீங்க? இல்ல தம்பி, நீ போன் எடுக்கல, அதான். இதுக்கு போன் கட் பண்ணா வேலையா இருப்பேன்னு தெரியாதா? எதுக்கு ஓயாம அடிக்கிறீங்க? இல்லப்பா, மணி ஆச்சுன்னு. நான் என்ன குழந்தையா? வீட்டுக்கு வர தெரியாதா? உங்க இஷ்டத்துக்கு தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை கூட நிம்மதியா பண்ண விட மாட்டீங்களா? முதல் முறை தாயிடம் ஓங்கி பேசுகிறான். மணிமாறன் இயல்பு இது இல்லையே. அதை விட இவன் கத்தும் கத்தல் அறையை தாண்டி வெளியே கேட்கிறது. அது இன்னும் புதிது. தனிப்பட்ட கருத்துக்களை கூட சட்டசபையில் ஓங்கி பேசாமல் அனைவருக்கும் கேட்க வைக்கும் வல்லமை படைத்தவன் இப்போது இந்த காட்டு கூச்சல் எதற்காக? யார் மேல் இருக்கும் கோபம்? இல்லை தன் மேல் இருக்கும் கழிவிறக்கமா? ஏதோ ஒன்று அவன் மூளையை சூடாக்கியது. என்ன அத்தை, மொபைல முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்னும் வாங்க மாப்ள, ஒன்னும் இல்ல. மணி இன்னும் வரலையேன்னு போன் போட்டேன், அதுவும் எடுக்கலன்னு லேண்ட்லைனுக்கு போட்டேன். ஏதோ கோவமா இருக்கான் புள்ள, கத்திட்டான். மாம்ஸ் கோவம் எல்லாம் படுவாரா? அதுவும் உங்ககிட்ட. கட்சி ஆபீஸ் நம்பர் யாருக்கும் தனிப்பட்ட தேவைக்கு யூஸ் பண்ண கூடாது அத்தை. அதான் அங்க யாரையோ பேசுற மாதிரி உங்ககிட்ட கோபத்தை காமிச்சிருக்காரு. நீங்க ஒன்னும் மனசை போட்டு குழப்பிக்காம போய் சாப்பாடு எடுத்து வைங்க என்றவன் தன் மாமியாரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தானே தவிர மணிமாறன் கத்திய கத்துதான் போனை தாண்டி வெளியே கேட்டதே. அதனாலேயே அமரன் புருவம் சுருங்க தன் கைபேசியை எடுத்தான். மணிமாறனின் கைபேசி மீண்டும் மலர இப்போது அழைப்பில் அமரன். மாம்ஸ், இன்னுமா கட்சி ஆபீஸ்ல? ஆமா. ஏன் மாம்ஸ், எதுவும் வேலையா? ஏன் நீங்க போகிற வேலைக்கு போற இடத்துக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேனா, இல்ல என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யறீங்களா? அப்புறம் ஏன் என்னைய மட்டும் நோண்டி எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்குலாம் நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. சாரி மாம்ஸ், தப்பா கேட்டிருந்தா மன்னிச்சுக்கோங்க. பரணியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன். நீங்க வரட்டுமேனு சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எப்பயும் வர நேரம் ஆகியும் இன்னும் நீங்க வரலையேன்னு தான் போன் பண்ணேன் மாம்ஸ். மற்றபடி உங்க வேலையில் ஏதாவது தொந்தரவு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க என்று தலையில் தட்டி கொண்டவன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் 10 நிமிஷத்துல வரேன். அலைவை துண்டித்தான். ஓங்கி பேசும் தம்பியிடம் கூட சரி சரி, அரியா பிள்ளை தெரியாமல் பேசுகிறான் என்று விட்டு கொடுத்து போகும் மணிமாறனுக்கு என்ன செய்தாலும் நீங்கள் செய்தால் சரிதான் மாமா என்று காலை சுத்தும் அமரனிடம் மட்டும் எப்படி கோபத்தை காட்ட தோன்றும்? மணிமாறனுக்கு அவரவர் விருப்பத்தில் சந்தோஷமாக இருப்பதாக தோன்றியது. தன்னை மட்டும் இப்படி வாட்டி வதைக்கிறார்கள் என்று கோபம் கூட எழுந்தது. குடும்பத்துக்காக ஆசையை மறைத்து பழகியவன் வேறு என்ன செய்வான்? பெருமூச்சு விட்டு கொண்டு எழுந்து காரை நோக்கி வரும் வரை அவளுக்கு மீண்டும் அழைப்பு விடுத்து கொண்டே வந்தான். அப்பொழுதும் எடுக்கவில்லை என்றதும் போனை அணைத்து தன் சட்டை பையில் போட்டுக்கொண்டவன் நேராக வீட்டிற்கு வந்து விட்டான். அத்தை, மாம்ஸ் வந்துட்டாரு. பிள்ளைகளுக்கு முன்னே துள்ளி குதித்து வந்தான் அமரன். நேத்து தானடி கிளம்புன, அதுக்குள்ள என்ன? வீட்டிற்குள் வந்ததும் இயல்பு திரும்பிய மணிமாறன் தங்கையிடம் வம்பு பேசினான். எங்க அம்மா வீடு, நான் வரேன், போடா. ஏய் பட்டு, வந்துட்டான் மாம்ஸ்னு கூஜா தூக்க. உதட்டை சுழித்தவள் டைனிங் டேபிளில் அன்னை அருகே அமர்ந்தாள். பொதுவாகவே ஆண் பிள்ளைகள் அன்னையிடம் நெருக்கமாக இருக்கும், பெண் பிள்ளைகள் தந்தையிடம் நெருக்கமாக இருக்கும் என்றெல்லாம் கூறுவார்கள். ஆனால் மாறனின் வீட்டில் முற்றிலும் வேறு. இளங்கோ ஒரு பிற்போக்குவாதி. அவரின் பிற்போக்கு தற்குறித்தனம் எந்த அளவிற்கு என்றால், முதல் பிள்ளை ஆண் பிள்ளை தான் பிறக்க வேண்டும், அதுவே தன் ஆண்மையை பறைசாற்றும் என்று எண்ணும் அளவிற்கு பிற்போக்குவாதி. அங்குதான் கடவுள் வைத்திருக்கிறார் அவருக்கு ஒரு ஆப்பு. முதலில் பிறந்தது நீலவேணி. ஆகாத பெண் பிள்ளை என்றாலும் இருவருக்கும் நல்ல முறையில் எல்லாம் செய்ய நினைப்பவர். ஆனால் இவர் எழுப்புக்கலாம் வளைந்த நீலவேணியை கூட ஒரு பங்கு அளவிற்கு பிடித்து போனது. ஆனால் எதற்கெடுத்தாலும் எதிர்த்து விதண்டாவாதம் பேசும் பரணியை அவருக்கு அறவே பிடிக்காது. ஆனால் பரணிக்கு தாயை மிகவும் பிடிக்கும். என்ன, தந்தையை தனக்கு பிடிக்காதது ஆகாததை செய்தாலும் தான் வேண்டியதை செய்ததற்கெல்லாம் தாய் துணையாக இருக்கிறாள் என்று தாயின் மேல் வெகுவான மரியாதை, அன்பு.
அது போக பரணிக்கு கடை உணவு அல்லது வேறு யாரின் கைப்பக்குவ உணவுகளில் நாட்டமில்லை. எது வெளியே சாப்பிட வேண்டும், புதுவிதமாக சாப்பிட வேண்டும் என்றாலும் உடனே அன்னை வீட்டிற்கு வந்து விடுவாள். என்ன வேண்டும் என்று அன்னையிடம் கூறினால் அன்னை 1 மணி நேரத்தில் செய்து கண் முன்னே கொண்டு வந்து விடுவார். அதனால் தான் அடிக்கடி இங்கு சாப்பிடுவதற்கு வந்து டேரா போடுவது. இதோ இன்றும் அவள் வந்தது அதற்கே. அப்புறம் என்னடி, வந்த வேலை ஆச்சா? எங்கத்த, நீ வந்தாதான் மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு உங்க அம்மா சோறு போடுவாங்க. என் கூட உக்காந்து உன் மாப்பிள்ளையே சாப்பிடுவாரு. ஏண்டா லேட்டு? ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. வரேன் இரு, சோத்து முட்டை. சிப்ப காண்டாம் இருக்கும். இவர்கள் சிரிப்பில் கதைப்பில் பெரிதாக கலந்து கொள்ள மாட்டார்கள் இளங்கோ. அது போக அவர் வண்டி ஓட்டுவது மருத்துவமனையில் கொடுக்கும் மருந்து மாத்திரைகளை வைத்துத்தானே. எல்லாம் சரியான நேரத்திற்கு சாப்பிட்டு முன் ஒரு மாத்திரை, சாப்பிட்ட பின் ஒரு மாத்திரை, படுக்க போகும் முன் ஒரு டானிக் என்று அவர் வண்டி ஓட அவர் யாருக்கும் காத்திராமல் நேரத்திற்கு சாப்பிட்டு படுக்க செஞ்சு விடுவார். தம்பி, நாளைக்கு அக்காளுக்கு ஃபோன் பண்ணி முகூர்த்த சீலை எடுக்க அழைக்கணும். நீ உன் மாமா கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டீனா? மா, அது நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாண நாளை கொஞ்சம் தள்ளி வைக்கலாமாம்மா? என்னையா இப்படி சொல்ற? அமரனும் பரணியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள கற்பகமும் அதிர்ச்சியில் ஒரு சட்டு கண்ணீர் உள்ள படபடப்புடன் கேட்டார். அம்மா, உடனே அழுகாதம்மா. இப்படி அழுதே எனக்கு விருப்பம் இல்லாத ஒவ்வொன்றையும் நீங்க செய்ய வச்சுட்டீங்க. இது கல்யாணம் என் வாழ்க்கைமா. சரிப்பா, இது உன் வாழ்க்கை தான். ஆனா இதுல கீதாவோட வாழ்க்கையும் இருக்கேப்பா. சரியான கேள்விதாம்மா கேக்குறீங்க. ஆனா எனக்குன்னு வரும்போது இந்த மாதிரி ஒரு நாள் கூட நீங்க அப்பா கிட்ட சரியான கேள்வி கேட்டதே இல்லையேம்மா. இதற்கு பதில் அவள் என்ன சொல்லுவாள்? முயன்று தன் முந்தானியை எடுத்து வாயை பொத்தி கொண்டு சத்தமில்லாமல் அழ ஆரம்பிக்க கடுப்பான மாறன் பாதி உணவில் எழுந்து விட்டான். அதற்கும் கற்பகத்தின் விசும்பல் அதிகமாக தொலைக்காட்சியில் ஏதோ நாடகம் பார்ப்பது போல கண்டுகொள்ளாமல் சாப்பிட்டு கொண்டிருந்த மனைவி தலையில் தட்டிய அமரன் கற்பகத்தை பார்த்துக்கொள் என்று கண்ணை காட்டிவிட்டு வேகமாக படியேறி மாறன் அறைக்குள் சென்றான். அத்தியாயம் 10. மாம்ஸ், உள்ள வரலாமா? வேண்டான்னு சொன்னா வெளியே போயிடுவியா? அப்பவும் வருவேனே. உள்ள வாடா. கட்டிலில் சட்டை கழட்டி கொண்டு வெள்ளை வேஷ்டி சட்டையில் அமர்ந்து முகம் முழுவதும் அப்பி கிடக்கும் யோசனையில் இருந்தான் மாறன். என்னாச்சு மாம்ஸ்? ஹலோ மாறன் மாம்ஸ், உங்களைத்தான். என்னாச்சுன்னு கேட்டேன். கண் சுமிட்டாமல் தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் மாறனை பார்த்து காட்டு கத்து கத்தி கொண்டிருந்தான் அமரன். ஒரு வழியாக மாறன் கையை பிடித்து இவன் இழுக்க, சொல்றா, நீங்க சொல்லுங்க, எதுக்கு என்னையே இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? உனக்கு என் மேல கோபமே வராதடா? கோபமா? எதுக்கு மாம்ஸ்? என்ன பண்ணீங்க கோபப்படுற அளவுக்கு? நீ ஆசையா ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை இப்போதைக்கு வேண்டான்னு ஒத்தி வச்சிருக்கேன். இதோட பாதிப்பு இந்த வீட்டுல எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா நாளையில இருந்து உங்க வீட்டுல வெடிக்க ஆரம்பிக்கும். பொண்டாட்டின்னு ஒரு பக்கத்தை சமாளிக்கணும், உன் தங்கச்சியும் ஒரு பக்கத்துக்கு சமாளிக்கணும். உனக்கு தானே நான் மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கறேன். அட, இதுல நீங்க எதை கஷ்டம்னு சொல்றீங்க எனக்கு தெரியலையே. மாம்ஸ், உங்க தங்கச்சிய பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு எனக்கு தெரியல. அதே போல உங்க தங்கச்சி எப்படிப்பட்ட மகள், எப்படிப்பட்ட தங்கச்சி, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அவ எப்பேற்பட்ட காதலிங்கிறதையும் தாண்டி அவ எந்த அளவுக்கு தூய்மையான பொண்டாட்டிங்கிறது எனக்கு தெரியும். உங்க தங்கச்சி இழுத்தெழுப்புக்கெல்லாம் நான் வந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. காதலிக்கிறத விட காதலிக்கப்படுறதுதான் மாம்ஸ் எவ்வளவு பெரிய போதனை உங்க தங்கச்சி கிட்ட அனுபவிச்சுட்டு இருக்கேன் நானு. இதே காதல் திகட்ட காதல் வாழ்க்கைய உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். எப்படி முதலா நட்பா பழகிக்கிட்டு இருந்த நாங்க, எங்களுக்குள்ள காதல் வந்துச்சு. அத உங்க தங்கச்சி கண்ணுல பார்த்தேனோ, அதை விட அவ எவ்வளவு கர்வமா எனக்கு ப்ரொபோஸ் பண்ணா தெரியுமா? அதே அளவுக்கு தைரியமாவும் திமிராவும் என் தங்கச்சியும் உங்களை லவ் பண்றத என்கிட்ட வந்து சொன்னான். கண்டிப்பா பரணி அளவுக்கு கீதா உங்களை நேசிப்பா. என் மாமாவுக்கு என்னால முடிஞ்சது அவரை கொண்டாடுற ஒருத்திய கொடுத்துடணும். அந்த சந்தோஷம்தான் மாமா எனக்கு வேணும். அமரா, சாரிடா என்றவன் தாவி அணைத்து கொண்டான். என்ன மாமா, என்கிட்ட போய் சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க?
நீங்க ஏதோ குழப்பத்துல இருக்கீங்கிறது உங்க முகத்திலே தெரியுது. குழப்பத்தோட குடும்ப வாழ்க்கையை தொடங்கி ஆரம்பிச்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம போறதுக்கும் நிதானமா உங்க மனசு தெளிவானதோ கல்யாணத்தை பண்ணிக்கோங்க. புரிதலோட கூடிய காதல் எந்த அளவுக்கு இனிமையா இருக்கும்னு உங்க முன்னாடி நித்தம் வாழ்ந்துட்டு இருக்க நாங்க தான் சாட்சி. இருவரும் பேசி கொண்டிருக்கும் போதே அமரன் கைபேசி வழியே பாடகி சித்ரா அம்மா குரலில் கானம் ஒலிக்க, உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே, நிதமும் உன்னை நினைக்கிறேன் நினைவினாலே அணைக்கிறேன், செல்லம்மா காலிங் என்று வர மாறனின் குறுகுறு பார்வையில் உங்க தங்கச்சி தான் தேடுறா, சரி வரே மாம்ஸ் என்று வெக்கத்தில் சிவந்த முகத்தை மறைக்க வழி தெரியாமல் ஓடினான். மணிமாறனுக்கு ஏதோ அமரன் கூறிய காதல் பற்றிய வார்த்தை மற்றும் அந்த பாட்டின் தாக்கம் முட்டிக்கொள்ள தன் கைபேசியில் அதே பாடலை ஒலிக்கச் செய்தான். மனதை மயிலிடம் இழந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, மறந்து இருந்து பறந்து தினம் மகிழ உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. கண்ணை மூடி சுகமான நித்திரை மாறனுக்கு. காலையில் வெடிக்க போகும் வெடியை பற்றி உணராமல் உறங்கி போனான். காலை பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் விடிந்தது. கீழே ஹாலில் தொலைக்காட்சியில் ஓடும் செய்திகள் சத்தத்தில் கண்ணை தட்டி முழித்த மாறனுக்கு மனதில் ஒரே படபடப்பு. அன்னையை சமாளிக்க முடிந்த அவனுக்கு தந்தையிடம் இதை சொல்லி சமாளிப்பது, சம்மதம் வாங்குவது முடியாத காரியம் என்று வலுவாகவே புரிந்தது. இரவு வந்த தங்கையும் தங்கை கணவனும் இன்னும் வீட்டிற்கு திரும்பவில்லை. காலையில் வெடிக்க போகும் பிரளயத்திற்கு தனக்கு பக்கபலமாக இருக்கத்தான் அமரன் இங்கு இருக்கிறான் என்பது வரை புரிந்தது. ஆனால் தன் தந்தையோ மற்றவர் இருந்தால்தான் வேண்டும் என்றே ஏதாவது காரண காரியம் இல்லாமல் வம்பு இழுப்பார் என்பதும் இவனுக்கு புரியுமே. என்ன நடந்தால் என்ன, வரது வரட்டும். இப்போதைக்கு தனக்கு திருமணம் தேவையில்லை. தன் நண்பனின் மரணம், இதுக்கு யார் காரணம், அதற்கான நியாயத்தையும் தான் உயிராக நேசித்த ஒருத்தி, அதையும் தாண்டி தற்போது நண்பனின் மனைவி அவளுக்கு ஒரு வழியையும் நீரையும் வாங்கி கொடுக்காமல் தான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட போவதில்லை என்பதில் உறுதியாக இருந்தான் மாறன். குளித்து கிளம்பி வந்தவன் தன் கைபேசி சினுங்க எடுத்து பார்த்தான். அவனின் 2ஆம் அன்னை நீலவேணியின் அழைப்பு. அக்கா. சாமி, எப்படி இருக்கடி? நல்லா இருக்கேன்கா, நீ எப்படி இருக்க? அத்தா எப்படி இருக்காரு? மருமவ எப்படி இருக்கான்? எல்லோரும் நல்லா இருக்கோண்டா. இங்கன லோக்கல் ஹாலிலே 2 நாள் ஸ்கூல் லீவு. அப்போ இங்க வந்துட்டு போலாம்லக்கா. நீயும் பாப்பாவும் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறீங்க. எம்பிட்டு நாளாச்சு உங்களை பார்த்து. ஆஹா, நிச்சயத்துக்கு தானேடா வந்தோம். நிச்சயம் என்றதும் வார்த்தைகள் வர மறுத்தன மாறனுக்கு. சாமி, அக்கா காலையிலேயே போன் பண்ணுச்சு, விஷயம் சொல்லுச்சு. அப்பா கிட்ட பேச போறானா, என்ன வெடிக்க போகுதோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுச்சு. ஏ சாமி, உனக்கு அந்த பிள்ளைய பிடிக்கலையா? அக்கா, ஏங்கா நீயும் அம்மா மாதிரி புரிஞ்சிக்காம பேசுற? நான் கல்யாணமே வேண்டான்னு சொல்லலக்கா. கொஞ்ச நாளைக்கு நான் கல்யாணத்தை தள்ளி போட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதுதான். ஏன் சாமி? என்னவோ குழப்பமா இருக்குக்கா. நான் குழம்பி தவிக்கிற சில குழப்பத்துக்கெல்லாம் பதில் கிடைச்சதோ கல்யாணம் உடனே முடிவு பண்ணிக்கலான்னு. அந்த பிள்ளைய பத்தி யோசிச்சியா சாமி? தப்புதான்க்கா, நான் பண்றது பெரிய தப்பு, புரியுது. ஆனா என்னை பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்களேக்கா. அப்போ என்னை பத்தி நான் தானே யோசிக்கணும். முடிவு பண்ணிட்டேன்க்கா நானு. காலங்காத்தாலேயே யாருக்கிட்டடி போன் பேசிட்டு இருக்க? இல்லத்தான், தம்பி கிட்டதான். அம்மா சொன்னாங்கன்னு சொன்னேன்ல. ஊர்ல இருந்து நீலவேணி அழைப்பு விடுத்து மாறனிடம் பேசி கொண்டிருக்க பின்னாடி இருந்து நீலவேணியின் கணவன் ராஜ்குமார் தான் குரல் கொடுத்தது. ஊரை கூட்டி அவ்வளவு விமர்சையா நிச்சயதார்த்தத்தை பண்ணி கல்யாண தேதி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இப்ப தள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. உன் தம்பிக்கு எல்லாம் விளையாட்டா போச்சா? ஆமா, துரைக்கு இப்ப அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா, இல்ல எப்பவுமே அந்த புள்ள வேண்டாமா? இல்லத்தான், நான் அவன் கிட்ட அதுக்குதான் சத்தம் போட்டுட்டு இருக்கேன். நீ சத்தம் போடுற லட்சணம் தான் இங்க வரைக்கும் தெரியுதே. இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போதே ஹாலில் மணியா, டேய் மணியா என்ற தந்தையின் ஆக்ரோஷ குரலில் தாயின் வேலை ஆரம்பமானது என்று புரிந்து கொண்டு தலையில் அடித்து கொண்டான். தானாக எல்லாரிடமும் பக்குவமாக பேசி வைப்பது வேறு,
அன்னை கண்ணு நிறைய கண்ணீரை வைத்துக்கொண்டு அனைவரிடமும் பேசி வைத்திருப்பது வேறு அல்லவா? விரும்பாண்டி ஆரம்பிச்சிட்டாரு, நீ போனை வை, அவன் பார்த்துக்குவான். நீலவேணியின் அழைப்பு துண்டிக்கப்பட அவசரமாக கீழே ஓடினான் மாறன். அதற்குள் கீதா வீட்டில் கூட அத்தனை பேரும் வந்திருக்க இவனுக்கு ஐயோ என்று ஆகி போனது. என்ன மணியா, உங்க அம்மா என்னென்னவோ சொல்றா, என்னமோ கல்யாணத்தை கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டி வைக்கலான்னு சொன்னியா? அப்படி இல்லப்பா, நானே உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். தேதி தான்ப்பா கொஞ்சம் தள்ளி வைக்கலான்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏண்டி, உன் மவனுக்கு என்ன கிறுக்கி எதுவும் பிடிச்சிருக்குதா? ஊரை கூட்டி 2 பேருக்கும் வேலை இல்லாத நாளா கேட்டு தானே தேதி முடிவு பண்ணோம். இவனுக்கு மட்டுமா? வெளிநாட்டுல இருக்கிற இவன் தம்பிக்கு, ஊர்ல இருக்கிற அக்காளுக்கு, இங்க இருக்கிற இவன் மச்சானுக்குன்னு எல்லாருக்கும் தோதுபடுற ஒரு நாளா தானே முடிவு பண்ணி வச்சோம். அது போக இன்னும் 20 நாள் தான் கல்யாணத்துக்கு இருக்கு. இப்ப வந்து தேதியை மாத்தலான்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, அம்மாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, நானாத்தான் முடிவு பண்ணேன் தேதி இப்போதைக்கு தள்ளி வைக்கலான்னு. ஓ, நீ ஏன் முடிவெடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. சரிப்பா, கல்யாணம் என்பது உங்க 2 பேர் முடிவு. நீ தேதிய முடிவு பண்ணியே ஐயா, அந்த பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? இல்லப்பா. மூஞ்சில துளி முடி முளைச்சிட்டா நீங்களே உங்க முடிவு பண்ணிடுவீங்களா? வீட்டுல உட்காந்து உங்களுக்கு நல்லது கெட்டது ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யற நாங்க அப்ப கிறுக்கணுங்க. பெரிய மாமா அப்படிலாம் மாம்ஸ் யோசிக்க மாட்டாரு. ஓஹோ, என்ன உன் தங்கச்சி புருஷனாக போறவனுக்கு சிபாரிசா, இல்ல உன் பொண்டாட்டி அண்ணனுக்கு சிபாரிசுக்கு வரியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல மாமா. எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் 2 பேரும் தானே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க மாமா. ஏதோ குழப்பத்துல இருப்பாரு போல, அதனாலதான் பெரிய மாமா கொஞ்ச நாள் தள்ளி வச்சா என்னதான். ஆளுக்கு முடிவெடுக்கிற அளவுக்கு எல்லாம் பெரிய மனுஷன் ஆயிட்டீங்க. அப்புறம் வீட்டுல நான் இருந்து என்னத்துக்குப்பா? நீங்களே உங்க முடிவெல்லாம் எடுத்துக்க வேண்டியது தானே. இவனுக்கு வயசாகிடுச்சு, மாத்திரை மருந்து வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்கான். வெந்த சொத்தை தின்னுட்டு விதி வந்தா சாக போறவன் தானேன்னு ஒரு மூலையில ஒதுக்கி வச்சுட்டீங்க, அப்படித்தானே? ஆத்திரத்தில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினார் இளங்கோ. ஐயோ பெரிய மாமா. அதற்குள் அமரனிடம் கண்ணை காட்டி தடுத்த மாறன். பா, இப்ப நான் எடுத்திருக்க முடிவுக்கோ யாருக்கோ எந்த சம்பந்தமும் இல்ல. இத பத்தி நான் யாருக்கிட்டையும் இன்னும் பேசவும் இல்ல. நீங்க கேக்குறதுனால இங்க வச்சு சொல்லிடுறேன். கொஞ்ச நாளைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம். கீதாவை நான் எப்படி இருந்தாலும் நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா தேதி மட்டும் இப்போதைக்கு இல்ல. எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. எனக்கு முடிக்க வேண்டிய வேலையும் தலைக்கு மேல இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டு மனசு நிம்மதியா வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதுதான் என் முடிவு. யாரையும் நிமிர்ந்து பார்க்காமல் ஓங்கிய குரலில் பேசி முடித்தான் மாறன். அதற்குள் கீதா கண்ணை கசக்க இதை பார்த்து கீதாவின் தந்தை ராமலிங்கம் நெஞ்சை பிடிக்க, இப்ப உனக்கு சந்தோஷமாடா என்று சட்டையை பிடித்து உழுக்கி அடிக்க பாயும் தந்தையை தடுக்க முடியாமல் நின்றிருக்க, அதற்குள் வாசலில் வந்து நின்றது அதிவேக விரைவு வாகனம் ஒன்று. அத்தியாயம் 11. குடும்பம் நடத்துற வீடு தானே இது. ரோடு வர சத்தம் கேக்குது. புழுதி பறக்க வாசலில் சொகுசுக்காரில் இறங்கிய ராஜ்குமார் தான் தன் கட்டை குரலில் கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான். பின்னே பூச்சி போல தன் மகளை கூட்டிக் கொண்டு நீலவேணி வர, மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றினால் சாக்லேட் பாயாக இருக்க வேண்டும் என்று கட்டாயமா என்ன? நம் ராஜ்குமார் ரகட் பாய். 6 அடிக்கு கொழுப்பு இல்லாத உடல் என்று அசர வைக்கும் அழகு, வெள்ளை நிறம், சற்றே முறுக்கிய மீசை, கட்டை குரல், எப்போதும் முறைக்கும் முகம். வாங்க மாமா, வாங்க மாப்ள, வாங்க அண்ணா. ஆளுக்கு அவர்கள் முறையில் ராஜ்குமாரை உள்ளே அழைக்க, இளங்கோ மற்றும் கீதா மட்டும் கல்லை முழுங்கியது போல் நின்றார்கள். கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல. அரசியல்வாதி குடும்பம்னு பெருசா பேசினா பத்தாது, எந்தெந்த விஷயத்த எப்படி பேசணும்னு புரிஞ்சு நடந்துக்கணும். தெரு வரைக்கும் கேக்குது இங்க இருக்க சத்தம். உங்க மச்சான் போட்ட குண்டால எங்க அப்பா மயங்கி விழுந்துட்டாரு. கீதா தான் வாயை திறந்தது. மாறன் குடும்பம் ஒன்று மரியாதை நிமித்தமாக ராஜ்குமாரை எதிர்த்து பேச மாட்டார்கள். இன்னொன்று ஆகாததனால் பேச மாட்டார்கள். ஆனால் இது எதுவும் கீதாவிற்கு கிடையாது. யாரையா இருந்தாலும் துடுக்குத்தனமாக பேசி விடுவாள். அப்பாக்கு முடியலனா உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருந்தா எந்திரிச்சு உட்காந்துடுவாரா? வாசல்ல தண்டத்துக்கு கம்பவுண்டர் ஒருத்தனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கீங்களே, எங்க அவன்? கூப்பிடு, என்னன்னு பாரு உங்க அப்பாவுக்கு.
அவர் கம்பவுண்டர் இல்ல, டாக்டர். ரொம்ப முக்கியம். ஆம், இவர்கள் வீட்டிலேயே அவுட் ஹவுஸில் மருத்துவரையும் மருத்துவ குழுவின் செட்டப்பையும் குடி வைத்தது என்னவோ ராமலிங்க குடும்பம்தான். இளங்கோவிற்கு உடம்பு சரியில்லை என்றதும் தங்களின் அக்கறையை வெளிக்காட்டுகிறோம் என்று பெரிதாக பந்தாவாக ஏற்படுத்தியது. ராஜ்குமார் கூறிய பின் தான் நினைவு வந்தவளாக ஓடி சென்று அந்த டாக்டரை அழைத்து வர, பிபி அதிகமாயிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல, அதனால வந்த மயக்கம்தான். இந்த மாத்திரையை கண்ணு முழிச்சது கொடுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். இப்போதைக்கு நான் இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு விடுறேன் என்றவர் தன் பணியை செய்துவிட்டு வெளியே செல்ல, டேய் என்ன வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருக்க? அந்த ஆளு சொன்னது கேட்கல, இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு, ரெஸ்ட் எடுக்கணுமா, தூக்கிட்டு போய் படுக்க வை உங்க அப்பாவை. கட்டளை பறந்தது அமரனுக்கு. ஓகே அண்ணா, இப்ப சொல்லு என்ன பிரச்சனை மாறா? அவனை என்ன கேட்டுக்கிட்டு, அவனாலதான் இப்படி என் ஃப்ரெண்டு முடியாம படுத்து கிடக்குறான். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு ஏன் என்ன பண்ணிடுவீங்க? என்ன நீங்க எங்க மாமாவையே எடுத்து பேசுறீங்க? அது மட்டும் இல்லாம உங்க மச்சான் செய்யறது மட்டும் சரியா? இன்னும் 10-20 நாள்ல கல்யாணத்து தேதியை வச்சுக்கிட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பத்தி யோசிச்சாரா? அவன் உன்னை பத்தி யோசிச்சதாலதான் கல்யாண தேதிய தள்ளி வச்சிருக்கிறான். உங்க குடும்பம் உங்க கௌரவத்துக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கைய பலியாக்கிட கூடாதுன்னு நினைச்சுதான் தள்ளி வச்சிருக்கிறான். அவன் மனசுல ஏதோ குழப்பம் இருக்கு. அதை தீர்த்ததுக்கு அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவானா, இல்ல அந்த குழப்பம் தீரவே இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன பதிலோ அது அவன் உனக்கு சொல்லுவான். ஏன் எல்லாரும் இங்க தெளிவாத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? பிடிக்காம யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதே இல்லையா? முறைத்து கொண்டே வந்தது இளங்கோதான். அவனுக்கு விருப்பம் இல்லாம அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க 2 பேத்துக்கும் நடுப்புற நீங்க போயா படுக்க போறீங்க? இல்ல இல்ல, அது அவங்க 2 பேர் வாழ்க்கை பிரச்சனை. அவன் முழு மனசா சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இப்ப போய் வேற வேலையை பாருங்க. ராஜ்குமாரின் இந்த பதிலில் கற்பகம் தன் புடவை முந்தானையை இழுத்து தோளோடு போர்த்தி கொண்டு காலை பொற்றி கொண்டு அடுப்படி நோக்கி செல்ல, இளங்கோ தன் தோளில் இருக்கும் துண்டை உதறி ராஜ்குமாரை மேலும் கீழும் முறைத்தவர் மாறனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ராமலிங்கம் படுத்திருக்கும் அறை நோக்கி சென்று விட்டார். கீதா அனைவரையும் முறைத்து விட்டு தன் குதிங்கால் செருப்பு அதிர அங்கிருந்து வேகமாக வெளியே சென்று விட்டார். பரணி அருவருப்பாக வேணியை ஒரு பார்வை பார்க்க அந்த பார்வை சொன்னது, உன் புருஷன் பேச்சு லட்சணத்தை பாரு என்று. வேணி உடல் கூனி குறுகி கண்ணிலிருந்து திரளாக ஒரு சொட்டு கண்ணீர் வெளியே வருவதற்கு முன், ஓய் போய் டீ போட்டு கொண்டு வா என்று தன் கண்ணீரை துடைக்க முற்பட்டவளின் கையை பிடித்து இழுத்தான் ராஜ்குமார். என்ன இது? அவளின் கண்களின் ஓரம் இருக்கும் துளி கண்ணீரை தன் ஆள்காட்டி விரலில் தொட்டு அவளின் முன்னே காட்ட, ஒன்னும் இல்லைங்க, தூசி விழுந்துருச்சு போல. அடுத்த முறை தண்ணி வந்துச்சு தூசி விழுக கண் இருக்காது என்றவன் அவள் கண்ணை அழுத்தி துடைத்து அனுப்ப, என்னதான் சொன்னாலும் மொரட்டு அண்ணன் லவ்தான் செம்மல்ல. பின்ன இனி அழுகாதா அப்படிங்கறத கூட என்னமா சொல்றாரு. அமரனும் மாறனும் ராஜ்குமாரை ரசித்து பார்க்க, நீ ஏண்டி எங்க மேலையும் கீழையும் பாக்குற? இல்ல, உங்க 2 பேருக்குமே ரசிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கும்போது நீங்க 2 பேரும் ஏன் எப்ப பாரு ஒரு ஆம்பளையவே ரசிச்சுட்டு இருக்கீங்கன்னு பாக்குற. அடிங்க. பரணியின் மண்டையில் கொட்ட கையை தூக்க அமரன் கையை பிடித்த ராஜ்குமார், என்னடா என் குழந்தைய மேல கை வைக்கிற? பரணி உடனே என்று சிலுப்பிக் கொள்ள, பார்த்து பார்த்து கழுத்து சுலுக்கிக்க போகுது. இவர்களை முறைத்து கொண்டே தங்கள் அறைக்கு சென்று விட்டாள் பரணி. ஏண்டா உனக்கு வீடு வாசலே கிடையாதா? எப்ப போற மாமனார் வீட்டுல? சும்மா அண்ணா, பரணிக்காக வந்தேன். என்னவோ போ, அடிக்கடி வராத. சரிங்க அண்ணா. பேசிக்கொண்டே அருகில் நின்ற மாறனை ராஜ்குமார் கூர்ந்து பார்க்க, சாரி மாமா, நான் தான் முன்னவே சொன்னேன்ல யோசிக்க சொல்லி. பேசி வச்சிருக்கும் போது யோசிச்சு முடிவை மாற்றுறது வேறடா. இப்ப நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துட்டு முடிவை மாத்துறது வேற. அவன் நிலைமையில இருந்து யோசிச்சாதான் அவ கோபம் புரியும். கீதா பேசுறப்போ கீதா அப்பா நடந்துக்கிறதோ சரிதான்டா. நீ கொஞ்சம் முன்னவே யோசிச்சு இருந்திருக்கணும் மாறா. புரியுது மாமா. இப்பயும் நீ தப்பான வார்த்தையத்தான் சொல்லி இருக்கன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. உன் மனசு மீறி நீ மத்தவங்களுக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கைய சேர்ந்து கெடுக்காத. இப்ப நீ கல்யாணத்தை பின்னாடி வச்சுக்கலாம், தேதியை மட்டும்தான் தள்ளி வைக்க போறேன்னு சொன்ன வார்த்தைய நீ மறுபடியும் மாத்தி சொல்ற நாளும் வரும்.
அவ்வளவு நேரம் தன் மாமன் முகத்தை பார்த்தவன் இந்த கூற்றில் கீழே குனிந்து கொண்டான். சரி விடு, கீதாவுக்கு நம்ம குடும்பத்திலே நல்ல மாப்பிள்ள இருக்கு. ராஜ்குமாரின் பொடி பேச்சில் அமரன் மாறன் புருவம் சுருக்க ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஆனால் மாறனுக்கு மட்டும் தன் மனதை சரியாக கணிக்கும் மாமனை சமாளிக்கத்தான் முடியவில்லை. எது எப்படியோ தன் மாமனை மிகவும் பிடிக்க காரணம் தனக்காக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வந்து வாதாடி நின்று வீட்டினரிடம் கெட்ட பெயரை வாங்கி நிற்கும் மாமனை எப்படித்தான் பிடிக்காமல் போகும்? கீதாவை எப்படியும் நீ திருமணம் செய்ய ஒப்புக்கொள்ள மாட்டாய் என்று பொட்டில் எடுத்தார் போல ராஜ்குமார் கூற குற்ற உணர்வோடு அமரனை நிமிர்ந்து பார்த்தான் மாறன். உனக்கும் கீதாவுக்கும் நிச்சயம் பண்ணதுக்கு பேசாம உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்டா. ஏண்டா இவனை இப்படி பார்த்து வைக்கிற? நீ மன்னிப்பு கேட்கறதா இருந்தாலும் விரும்பி வாழ்க்கைக்குள்ள ஏத்துக்கிறதா இருந்தாலும் போய் கீதாவை இப்படி பார்த்து வை. அதற்கும் இருவரும் நெளிய தலையில் அடித்து கொண்டு மனைவியை நோக்கி சென்றார் ராஜ்குமார். சாரிடா. ஐயோ மாம்ஸ், நீங்க இவ்வளவு குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கீதாவை உங்க லவ் பண்ற விஷயத்தையே நான் உங்ககிட்ட சொல்லி இருக்க மாட்டேன். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நான் கேட்டிருக்க மாட்டேன். மாமா, இப்பயும் நான் சொல்றேன்னா நம்ம 2 பேருக்கும் இடையில உங்க தங்கச்சியோ என் தங்கச்சியோ வரக்கூடாது. ஆஹா, அது ஏன்டா அப்படி? ஏன்னா ஐ லவ் யூ மாம்ஸ் என்று மாறன் கன்னத்தில் பஜக் என்று முத்தம் வைத்து சிரித்து ஓடிய அமரனை இங்கிருந்தே மாறன் கண் நோக்க வெளியில் வந்த பரணியையும் நோக்க மாறன் சிரித்து கொண்டே சென்று விட்டான். ஒரு வழியாக ஒரு பிரச்சனையை தள்ளி வைத்த நிம்மதி மாறனுக்கு. அப்பா, ஒரு வழியா ஒரு பிரச்சனையை தள்ளி வைத்தாயிற்று. இனி அடுத்தடுத்து தனக்காக காத்திருக்கும் பிரச்சனைகளை குழப்பங்களையும் அதற்கான தீர்வுகளையும் நினைத்து பார்க்கவே பிரமிப்பாக இருந்தது. இது அத்தனையும் சரி கட்டி எப்படித்தான் கல்யாணம் செய்ய போகிறேனோ என்றவனுக்கு கூடவே ஏக்க மூச்சும் வந்தது. டீய குடிச்சு பார்த்து எடுத்துட்டு வந்தியாடி? ஆமாத்தான் என்று நிமிர்ந்தவள் கணவனின் கண் சொன்ன குறும்பில் வெட்கத்தில் சிவந்தாள். நீலவேணியை பெண் பார்க்க வந்திருந்த பொழுது கற்பகம் டீயை போட்டு வேணியின் கையில் கொடுத்து சரியா இருக்கான்னு வாயில ஊத்தி பார்த்துட்டு மாப்பிளைக்கு கொடு என்று கூறி அவள் கையில் திணிக்க வெகுளி வேணியோ வாயில் ஊற்றிப்பாரு என்று கற்பகம் கூறியதற்கு இவளும் அந்த டீ டம்ளரை தன் உதடு வைத்து 2 உறிஞ்சி விட்டு ராஜ்குமாரிடம் நீட்ட அவனோ அவள் இதழ் தடம் வைத்து கண்டுபிடித்து கேட்க வெகுளியாக ஆமாம் என்று கூறிய நீலவேணியை பிடித்துத்தான் உடனே திருமணம் செய்து கொண்டான். இன்று வரை இருவருக்கும் தொடரும் இன்ப நிகழ்வு இது. எனக்கு டீ பத்தவே இல்லடி. அச்சோ அத்தா, உங்களுக்கு நிறைய பிடிக்காதுன்னு தான் சின்ன கிளாஸ்ல போட்டேன். இன்னொன்னு போட்டு கொண்டு வரட்டா? வேண்டாம் என்றவன் காலால் ஒரு எத்து விட்டு தங்கள் அறை கதவை சாட்சியவன் எக்கி வேணியின் இடுப்பை பிடித்து தன்னுடன் இணைத்து அவள் தேயிலை இதழில் தேநீர் பருகினான். அத்தியாயம் 12. மாறன் மதியம் உணவு உண்ண வீட்டிற்கு வரும்போது வீடே அமைதியாக இருந்தது. அறைக்கு நேராக சென்றவன் கை கால் முகம் கழுவி வந்து சாப்பிட அமர இவன் வந்த அரவத்தில் உள்ளே இருந்து கற்பகமும் வந்து இவனுக்கு பரிமாறினார். என்னம்மா, யாரையும் காணோம்? உன் அக்காவும் மாமாவும் நீ கிளம்பி போன 1 மணி நேரத்திலேயே கிளம்பிட்டாங்கடா. ஆஹா, இந்த மாமா இன்னும் மாறவே இல்லைல்லம்மா. ஆமா, வேணி காலையில நான் பேசுனதுல இருந்து வாட்டமா இருந்திருப்பா போல, அதான் கூட்டிட்டு வந்தாராம். இப்போதான் எல்லாம் சரி பண்ணியாச்சுல, கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. காலையிலேயே சொல்லணும்னு நினைச்சேன். நீ ஏமா இதெல்லாம் அக்கா கிட்ட சொல்ற? அதுவும் விடிஞ்சு விடியாமையும் நான் அப்புறம் எல்லார்கிட்டயும் பக்குவமா பேசியிருப்பேன்ல. ஏன்டா பேச மாட்ட? நீ பாட்டு நைட்டு ஒரு குண்டு தூக்கி போட்டுட்டு போய் படுத்துட்ட. நைட்டு பூரா எனக்கு தூக்கமே வரலடா. காலையில இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆட்டம் ஆடுவாரோ, என்ன பேசுவாரோ, இங்க என்ன நெருதுளி கட்டி அடிக்குமோன்னு பயந்துகிட்டே கிடந்தேன். என்ன பயம்? இன்னும் எத்தனை காலம் பயப்படுவீங்க? எத்தனை காலம் ஆனா என்னடா, எனக்கு அவர் எப்போதும் புருஷன் தானே. அவருக்கு அடுத்துதான் எனக்கு பிள்ளைங்க கூட. ஆனா ஒரு 2 மணி நேரம் இருக்கிறதுக்கு 1000 கணக்குல செலவு பண்ணி வருது. மாமாவ தம்மா இருக்கும். அந்த பேச்சை மாற்றுகிறான். பேச விருப்பாமல் தான் பேச்சை மாற்றுகிறான் என்பது பட்டவர்த்தனமாக கற்பகத்துக்கு புரிந்தாலும் ஏன் இப்படி பண்ணுகிறான் என்ற குழப்பம் மட்டுமே அவருக்கு தீரவே இல்லை. சின்னவ எப்ப கிளம்புனா? உங்க மாமா அவளையும் அமரனையும் கிளப்பி விட்டுட்டு தான் கிளம்புனாரு. அவரும் தங்க மாட்டாரு,
தங்குறவங்களையும் விட மாட்டாரு. சலித்து கொண்டாள் தாய். அவர் குணம் அதுதானேம்மா. கொஞ்சம் தயிர் போட்டுக்கோ. அதுக்குள்ள எழுந்துட்ட? இல்லம்மா, சாப்பாடு போதும், மோர் கலந்து குடிச்சுக்கிறேன். சூட்டுல வயிறு வலி எடுக்குது நைட்டெல்லாம். மகன் எல்லென்றால் எண்ணெயாக நிற்கும் தாய் அடுத்த நிமிடமே தயிரில் நீரூற்றி மத்து வைத்து கடைந்து கூடவே சிட்டிகை உப்பு, இடித்த மிளகு மற்றும் சிறிதளவு கொத்தமல்லி இலை சேர்த்து கலக்கி கொண்டு வந்து மகன் கையில் கொடுத்தார். மணியா, சொல்லுங்கம்மா. உனக்கு நிஜமாவே கீதாவை பிடிச்சிருக்காப்பா? எப்போ கல்யாண தேதி மறுபடி வச்சுக்கலாம்னு பார்த்துட்டியா? உங்களுக்கு மட்டும் நான் சொல்றதே புரியாதம்மா. இப்ப கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற மனசு இல்லாம தான் இப்ப நடக்க போற கல்யாணத்தையே நான் தள்ளி வச்சிருக்கிறேன். அப்போ எப்படி அப்புறம் நடக்க போற கல்யாணத்துக்கு இப்பவே நான் தேதி முடிவு பண்ணுவேன்? மனசு இல்லைன்னா என்னையா அர்த்தம்? மனசு இல்லைன்னு அர்த்தம் என்றவன் தாய் கலக்கி தந்த மோரை பருகி கொண்டு மீண்டும் வெளியே கிளம்ப எத்தனிக்க, ஐயா, நீ இன்னும் அந்த பவளத்தை மறக்கலையா? காலில் செருப்பு அணிந்து கொண்டிருந்தவன் ஒரு நிமிடம் நின்று மீண்டும் அணிந்தான். அவ இப்ப என் ஃப்ரெண்டோட சம்சாரம்மா. உன் சிநேகிதன் தான் இப்ப உயிரோட இல்லையே ஐயா என்று கூறி மகனின் அதிர்ந்த பார்வையில் நாக்கை கடித்து கொண்டாள். அப்போ உங்களுக்கு அவளை பத்தி தெரியும்? இல்லப்பா, அவன் இறந்து போனதும் அந்த பொண்ணு உன்னை தேடி இங்க வந்து அப்பா பேசி அவளை அனுப்பிட்டாருப்பா. மகனின் அனல் பார்வையில் உண்மையை திக்கி திணறி கூறி முடித்தார். புருவங்கள் இடுங்க தாயை பார்த்தவன் இவ்வளவு நேரமாக அவள் தன்னை தேடி வரவில்லையே என்ற ஆதங்கத்தில் இருந்தவனுக்கு அன்னை கூற்று முற்றிலும் புதிது. அம்மா, இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்றீங்களா, இல்ல நான் வீட்டுக்கு வராம போகவா? ஐயோ மணியா என்றவள் அன்று நடந்த நிகழ்வை மகனிடம் கூற ஆரம்பித்தாள். 6 வருடங்களுக்கு முன்பு மாறனை அரசியல் பதவியில் அமர்த்தி வைத்தே ஆக வேண்டும் என்று முழு மூச்சாக இளங்கோ யோசித்துக் கொண்டிருந்த நாட்கள் அது. அப்பொழுதெல்லாம் மாறனை அவன் அன்னை தந்தை பார்ப்பதே அரிதாக இருந்தது. காரணம், வேலை இருக்கிறதோ இல்லையோ கட்சி ஆபீஸில் கிடையாகவே இருக்க வேண்டும். ஒரு திரும்ப அசைந்தால் கூட அதை நன்றாக கவனித்து வைத்துக் கொள்ளவே, பிற்காலத்தில் உனக்கு உதவும். அங்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும் என்று கழுகு போல காத்திரு. கிடைத்ததும் ராஜாளியாக ஏறி சிம்மாசனத்தில் அமர்ந்துவிடு. இப்படி இளங்கோ கூறவே அவனும் தன் மன நிம்மதியை தேடி கட்சி பணியிலும் மக்கள் பணியிலும் தன்னை முழு மூச்சாக இறக்கி கொண்டான் மாறன். என்னதான் கட்சி என்று அலைந்து கொண்டிருந்தாலும் உள்ளூரை தாண்டி விவரங்கள் ஏதும் அவனுக்கு தெரியவில்லை என்பதை காட்டிலும் கட்சியின் உட்பூசல்கள் அதிகம் இருந்ததால் இவன் எங்கே நம்மை விட வளர்ந்து விடுவானோ என்று நிறைய விஷயங்கள் அவனுக்கு மறைக்கப்பட்டது. அதில் ஒன்றுதான் அவளின் நெருங்கிய நண்பன், அதே கட்சியின் ஆஸ்தான அடியாளாக பணிபுரிந்த மணிகண்டனின் இறப்பு. மணிகண்டன் பவளக்கொடி சிறுவயது முதல் காதலித்து உறவை எதிர்த்து ஊரை விட்டு சென்று திருமணம் முடிக்க ஜாதி சனம் இவர்களை ஒதுக்கி வைக்க, தங்களுடைய தேவைக்கான கட்சி இவனை ஆதரிக்க வெளியூரில் அதே கட்சியில் வேலையில் இருந்தான். காலையில் அடியாள் பணிக்கு அட்டகாசமாக கிளம்பி சென்ற கணவன் மாலை வரும் பொழுது சரளமாகத்தான் வந்தார். அதில் ஆதரித்த பவளக்கொடி அழுது கத்தி ஆர்ப்பாட்டம் செய்ய மட்டுமே அவளால் முடிந்தது. கட்சி மூடி மறைத்து விட்டது. 2 கை குழந்தைகளை வைத்துக் கொண்டு அவள் எங்கு செல்வது என்றும் தெரியவில்லை. அங்கே ஏதாவது வீட்டு வேலை செய்து வயிற்றை கழுவலாம் என்றால் புருஷன் இல்லாத வீடு என்று சில பிடம் நின்னி கழுகுகள் தொல்லையினால் அவள் ஊரை விட்டு வெளியே வர வேண்டியதாக இருந்தது. தெரியாத பேய்க்கு தெரிந்த பேயே பரவாயில்லை என்பது போல அவள் மீண்டும் வந்தது அவள் சொந்த ஊருக்குத்தான். 2 குடும்பத்தாரும் அவளை ஏற்றுக்கொள்ள மறுக்க சொந்த ஊர் என்றதுமே அவள் நினைவுக்கு வந்தது முதலில் மாறன்தான். அவனின் அலைபேசி எனும் கலைக்க விருப்பமில்லாமல் நேராக சென்று அவனின் கையை பிடித்து கொண்டு கதறினால் தான் மனதில் இருக்கும் பாரம் இறங்கும் என்று அவள் ஓடி வந்து மாறனின் வீட்டின் முன்பு விழ மாறா கத்தி அழுதாள். உள்ளே இருந்து வெளியே வந்தது இளங்கோதான். யாரு வேணும்? அப்பா அப்பா, நான் தான் பவளம்பா. மாறன் இருக்கானா? பிள்ளை பேரு, இப்போது கணவன் இறப்பு என்று மெலிந்து இருக்கும் அவளை அடையாளம் தெரியவில்லை போலும் என்று தண்ணீரை விளக்கம் கூறி அழுதாள் பவளக்கொடி. மாறனா? ஓ, மணி மாறனா? ஆமா, என்ன நீயா பேரு வச்ச? இவ்வளோ உரிமையா கூப்பிடுற? ஒழுங்கு மரியாதையா சாருன்னு சொல்லு. அவன் இப்போ யாரு தெரியும்ல? ஆளுங்கட்சியோட ஒரு அங்கம்.
பவளக்கொடியின் வறண்ட இதழில் விரக்தியான புன்னகை. கை குழந்தைகள் அழுக அழுக கண்ணில் உயிர் தேங்கி வைத்துக் கொண்டு தான் அழுது கொண்டிருக்கும் பொழுது கூட தங்கள் பெருமை பேசும் இவர்கள் மனித இனம்தானா? அதையும் தாண்டி தன்னை மாறன் பார்த்து விட்டான் என்றால் தனக்கு விடிவு காலம் பிறந்துவிடும் என்று இளங்கோ கூறியது போலவே, மாறன் சார் இருக்காரப்பா? யாருக்கு யாரடி அப்பா? ஊரை விட்டு ஓடி போன ஓடுகாலி நீ என்ன அப்பான்னு கூப்பிடுறியா? என்ன வேணும்? இங்க உட்காந்து இடத்த அழுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. நான் மாறன் சாரை பார்க்கணும்ப்பா. கண்ணை துடைத்து கொண்டு திண்ணகமாக பதில் வந்தது. நீ நினைச்சதும் அவனை பாத்திர முடியுமா? நானும் அவன் அம்மாவும் அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. அவ்வளோ பிஸி கட்சி ஆபீஸ்ல. இல்லப்பா, 5 நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறேன். நீ எதுக்கு அவனை பார்க்க கேக்குறேன்னு புரியுது. புருஷன் செத்துட்டான் அதானே? தலை குனிந்து கொண்டவள் தலையை மட்டும் ஆம் என்று ஆட்டி புடவியை வாயில் பொத்தி கதறி அழுதாள். புருஷன் செத்ததும் அடுத்த புருஷனை பிடிக்க வந்திருக்கியா? 2 பயலுக கூட பழகுன, 2 பயலும் உன்னை விரட்டி காதலிச்சானுங்க. எவன் நீ இழுத்த எழுப்புக்கு வரானோ அவனை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடி போன. இப்ப 2 பிள்ளைய வாங்கிக்கிட்டு அவன் செத்துட்டான்னு வந்து நிக்கிற. அடுத்தது ஏன் அவனா அந்த இடத்துக்கு? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? பொம்பளை இனத்துக்கே கேடு. உன் ஜாதி என்ன உனக்கு உயர்ந்த ஜாதியில மாப்பிள்ளை கேக்குதா? ஏதோ நட்பா பழகுறீங்க பள்ளிக்கூடத்துல அனுமதிச்சா அதுல ஒருத்தனை இழுத்துட்டு போய் எங்க ஜாதி மானத்தை வாங்கினது மட்டும் இல்லாம அடுத்து என் மகனை தேடி வந்திருக்கியா? இங்க பாரு, உன் புருஷன் செத்ததோ நீங்க வந்து ஒப்பாரி வைக்கிறதோ என் பிள்ளைக்கு எக்காரணத்தை கொண்டு தெரியாது. தெரியவும் நான் விட மாட்டேன். வேசி குணத்தை வேற வீட்டுல போய் காட்டு, இங்க வேண்டாம். நிஜமாவே நீ செத்து போன உன் புருஷனுக்கு தான் இந்த 2 பிள்ளையும் பெத்தது உண்மைனா எந்த காரணத்தை கொண்டும் என் பிள்ளைய பார்த்து அழுது நடிச்சு ஒப்பாரி வைக்க கூடாது. அவன் இருக்கிற தசை பக்கமே உன்னை நான் பார்க்க கூடாது என்றவர் கதவை சாட்சி விட்டு உள்ளே போக, பாலுக்கு அழுகும் குழந்தையை மடியில் சுமந்தவள் மார்கூட அழுது கசிந்தது அந்த பிஞ்சு குழந்தைகளுக்காக. என்னங்க, அவ ஏதோ உதவி கேட்டு வந்திருப்பா போல. ஒரு 5-10 கொடுத்து, இல்ல ஒரு வேளை சோறாவது போட்டு. சோறு போட்டு இல்ல, அதுக்கு சொல்லலங்க. அவ 2 குழந்தைய வச்சுட்டு பாவம் என்ன கஷ்டப்படுவாளோ. அவ கஷ்டப்படுறதுக்கு நானா காரணம்? எப்பாடுபட்டு என் பிள்ளைய அவளோட பார்வையிலிருந்து பிரிச்சு அவனை கட்சியில முழுசா இறக்கி விடுறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஓ கரிசனத்தை மூட்டை கட்டி ஏற கட்டு. அவளுக்கு சொன்னதே தான் உனக்கும். நீ மாறன எனக்குத்தான் பெத்தங்கிறது உண்மையா இருந்தா இப்படி ஒருத்தி வந்து வாசல்ல கதறிட்டு போனது உன் பிள்ளைக்கு தெரியக்கூடாது. இரத்த கொதிப்பில் இளங்கோ வார்த்தைகளை விட கற்பகமும் அங்கேயே தன் 2 காதுகளையும் பொத்தி கொண்டு கீழே அமர்ந்து அழுக ஆரம்பித்து விட்டாள். ஜன்னல் வெளியே எட்டி பார்த்து பவளக்கொடி அங்கு இல்லை என்பதை தெரிந்து கொண்டவன் அடுத்த வேலையை பார்க்க சென்று விட்டான். அழுகும் மனைவியை சமாதானப்படுத்த கூட அந்த உயர் ஜாதி ஆணுக்கு தெரியவில்லை போலும். அன்று நடந்ததை கூறி மகனை பார்க்க அவனோ ருத்ரமூர்த்தியாக நின்றிருந்தான், கண்கள் சிவக்க. ஏம்மா, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? என்கிட்ட இந்த விஷயத்த தனியா வந்தாவது சொல்லிருக்கலாமேம்மா. உங்க அப்பா இப்படி பேசும்போது எப்படியா மனசு வந்து அந்த விஷயத்த வெளியில சொல்ல முடியும்? கட்சிக்காகவும் ஜாதிக்காகவும் வாசல்ல வந்து நின்ன ஒரு பொண்ணை கலங்கப்படுத்தி அனுப்பிச்ச உன் புருஷனோட வாக்குக்காக இப்படி நீ பாவம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியேம்மா. இப்ப நான் கேக்குறேன், நிஜமாவே நான் உங்க பையன் தானா? ஐயா, உன் புருஷ மாதிரி கேடு கட்டத்தனமா நான் கேள்வி கேட்கலமா. உன் வயிற்றுல தான் என்ன சுமந்து பெத்தியா இல்ல கீழே இருந்து கண்டு எடுத்து வந்தியான்னு கேட்டேன். என்றவன் திரும்பியும் பார்க்காமல் வெளியே செல்ல வாசல் தூணை கட்டி கொண்டு அழுது கரைந்தாள் கற்பகம். கதையின் அடுத்த அத்தியாயங்கள் வரும் சனி இரவு 7 மணிக்கு நமது கிவி நாவல்ஸ் சேனலில் கேட்டு மகிழுங்கள். இதை தொடர்ந்து கேட்பதற்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இந்த கதை எப்படி போகுது அப்படிங்கிறதுக்கு கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமா மறக்காம ஹைப் கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.